பிக் பாஸ் தமிழ் சீசன் 11ஓட இன்றைய நாளுக்கான 3வது ப்ரோமோவுல நம்ம சாண்ட்ரா வழக்கம் போல நம்ம திவ்யா கணேஷ பத்தி புறம் பேசுறத தான் ஒரு ப்ரோமோவா வெளியிட்டிருக்கிறாங்க. பிரஜன் வெளிய போறதுக்கு காரணமே திவ்யா தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப அமித் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது பிரஜன் எலிமினேட் ஆனதுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்ட்ரா திவ்யா கணேஷ் கிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கிறாங்க. பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. பேச வந்தாலும் பயங்கரமா வந்து ரூடா நடந்துக்கிறாங்க. நாமளே இத கண்கூடா பார்த்துக்கிட்டு வரோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு போனாங்க இல்லையா? திவ்யா கணேஷ், சாண்ட்ரா இவங்க 2 பேரும். அந்த டைம்ல வந்து பிரஜ்ஜன பார்த்து நம்ம சாண்ட்ரா தான் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர எங்க 2 பேத்த பேரும் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி திவ்யா கணேஷ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனியோடலாம் சேர்த்து ஜெயில்ல இருக்கவே முடியாது அப்படின்னு ஆரம்பத்தில சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்படி சொல்லிட்டு இப்ப பாரு அந்த குரூப்போட போய் சேர்ந்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாண்ட்ரா அமித் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அமித்தும் இது தேவையில்லாம சாண்ட்ரா பக்கத்துல உட்காந்து இதெல்லாம் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் தெரியல. அவர் சூப்பரா விளையாண்டுகிட்டு இருந்தாரு. இப்ப கடந்த வாரம் பார்வதி கூட சேர்ந்தாரு. இந்த பக்கம் என்னடான்னா சாண்ட்ரா கூட சேர்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ என்ன நிலைமை ஆக போகுதுன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.